இந்திய ட்ரோன் தொழிற்சாலைகள் பறக்கிறதா? இது என்ன கேள்வி? அதெல்லாம் ஏலியன்களா வானத்தில் பறக்கிறதுக்கு? அப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும்ல அந்த இடத்துல. ரெண்டாவது, இஸ்ரேலோட இந்தியா டைப் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஈரானில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் யோசிச்சு வைங்க, அதை வீடியோவை நம்ம பார்த்துடலாம். ஜோர்டான் பக்ரைன் கண்ணீர் வடித்து அழுதுகிட்டே போய் ஐக்கிய நாடுகள் சபையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் போலீஸ்காரங்க மாதிரி ரொம்ப சாஃப்டானவங்களா இந்த ஐக்கிய நாடுகள் சபை? அவங்க ஒரு அமைதி புறா. அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோ காட்சிகளோடு சேர்த்து வச்சு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. ஒரு வாரண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன இருக்கும்? ஸ்பை ஆபரேஷன் அது இல்லாமல் இருக்காது. உளவு தகவல்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுவும் டைரக்டாக இப்போது ஈரானில் ஒருத்தவங்களை பிடிச்சாங்க அப்படின்னாலே அவங்க மொசாட்டுக்கு உளவு தகவல்களை ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். அந்த வகையில் இப்போ பிடிபட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இந்திய குடிமகன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுதான் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். டெஹ்ரானில் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவருடைய பெயர் என்ன, விவரங்கள் எதுவுமே ஈரான் அரசு வெளியிடலை. இஸ்ரேலிய உளவுத்துறை நிறுவனமான மொசாட்டுக்கு அவர் தகவலை ஷேர் பண்ணியிருக்காருங்கிறது தான் IRGC ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த காட்சிகளும் நமக்கு கிடச்சிருக்கு. அவர் சொல்கிறாரு, நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு. அவர் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கதறாரு. இருந்தாலும் உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லி பிடிச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவரை என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஈரான் அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கே தெரியும். அவருடைய நிலை கவலைக்கிடமே. டெல் அவீவில் உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம். அதாவது இஸ்ரேலிய பட்டாலியன் வீரர்கள் இருக்காங்கல்ல, அதில் ஒரு 50 பேர் இப்போது ஈரான் கையில் மாட்டிக்கிட்டாங்க. சிக்கி சின்னாபின்னமாக சிதைச்ச போகிறாங்க. புரட்சிகர காவல் படை இப்போ அவங்கள என்ன செய்யலாம் அப்படிங்கிறத திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, 100க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்களையும் கைது பண்ணியிருக்காங்க ஈரான். அப்போது ஒரு சீஸ் ஃபயர் டீலுன்னு ஃபியூச்சரில் வருது அப்படின்னா இவங்களை விடணும் அப்படின்னாலே உங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் ஈரான் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்தாதான் இந்த வீரர்கள் எல்லாத்தையும் விடுதலையே செய்வாங்க ஈரான். அதற்காக தான் வரிசையாக இந்த வீரர்கள் எல்லாரையும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் தொடங்கியிருக்கு. இப்போ புரியுதா அமெரிக்கா அரசு ஏன் அந்த தரைப்படை மூவ் பண்ணுறத தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு. வான் ஸ்ட்ரைக் பண்ணால் ஈஸி, பிரச்சனை இல்லை. கடல் வழியாக யுத்தம் நடத்துகிறதும் ஈஸி. தொலைவில் இருந்து பக்கத்தில் நின்று சண்டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரத்தம் வரும், அடிபடும். இந்த மாதிரி பிணை கைதிகளை பிடித்து வைப்பாங்க. இதை வச்சு ரொம்ப காலத்துக்கு அந்த செய்திகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அது அமெரிக்காவுக்கு அவமானமாகவும் இருக்கும். அதனால தான் தரைப்படையை அவாய்ட் பண்ணிட்டாங்க அமெரிக்கா. இன்னொரு புறம், இந்த வாரம் நடந்திருக்கக்கூடிய USA காங்கிரஸ் மாநாடு, அந்த மாநாட்டில் சில முக்கியமான நிகழ்வுகளும் அரங்கேறியிருக்கு. அதாவது முதல் 6 நாட்களில் அமெரிக்காவுக்கு குறைஞ்சது $11.3 பில்லியன் அளவிற்கு செலவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ரெண்டாவது, போரினுடைய முழு செலவுமே இதில் சேர்க்கப்படலை. டைரக்டாக ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா போருக்கு முன்னாடி ஒரு செலவு இருக்கும்.
ரைட்டா. அதுவே வந்து 1.5 மாசமாக வந்து படைகளை போய் இங்கே நிப்பாட்டினாங்க. அதுக்கே ஏகப்பட்ட செலவாயிடுச்சு. இந்த மோதல் குறித்த முழு விவரங்களுமே அந்த நாட்டினுடைய லா மேக்கர்ஸ் இருக்காங்கல்ல, சட்டம் இயற்றுபவர்கள், அவங்க கிட்ட ட்ரம்ப் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காரு. அதாவது கேங் ஆஃப் 8 அப்படிம்பாங்க. அந்த குழுக்கிட்ட அவர் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணால் கூட இப்போ அவங்க குடைச்சல் கொடுக்குறாங்க. இந்த வார் வந்து எதனால் நீ நடத்தணும்னு நினச்ச, என்ன எய்ம் அப்படிங்கிறதே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு இப்போ ட்ரம்ப்புக்கு ரொம்ப பெரிய அளவில் குடைச்சல் கொடுக்குறாங்க. இன்னொரு புறம் ஸ்பெயின் அரசை பார்த்து ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப காட்டமாக சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார். ஸ்பெயின் வந்து எங்களோட ஒத்துழைக்கலை, அவங்க ரொம்ப மோசமாக இருக்காங்க. எப்படி? அவங்களோட மக்கள் நல்லவங்களாம், ஆனால் தலைமை மோசமாக இருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? ஈரானை அவங்க ஆதரிச்சாங்க. ஸ்பெயினில் போய் யூஎஸ் ட்ரூப்ஸ் நிற்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணலை. மானம் உள்ளவங்களாக இருந்தாங்க, உரிமைக்காக போராடினாங்க. அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இப்போது அந்த நாட்டினுடைய பிரதமர் இருக்கார்ல, பெட்ரோ, அவருக்கு எதிராக இப்போ ட்ரம்ப் ஏகப்பட்ட சதியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கியூபாவா ஸ்பெயினா அப்படிங்கிற அளவிற்கு அடுத்த கட்ட போரை அவர் நகர்த்த போகிறார். ஈரான் இஸ்ரேல் ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்கு. எங்கே? ஐக்கிய நாடுகள் சபையில். ஜிசிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டமைப்பு ஜோர்டானுக்கு எதிரான ஈரானுடைய மிக கொடூரமான தாக்குதல்களை கண்டிக்கக்கூடிய ஐநாவினுடைய தீர்மானம் ஒன்று. அந்த தீர்மானத்தில் இந்தியா யாருக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின். இதில் ஹிஸ்புல்லா ஐஆர்ஜிசியினுடைய தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் புதிய தாக்குதல்களை நடத்தினதில் பெய்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக சம்பந்தமே இல்லாமல் ஹிஸ்புல்லா ப்ளஸ் லெபனானில் இஸ்ரேல் அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்கு. அதை இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் கண்டிக்கலை. ஆனால் ஜோர்டான்லையும் இங்கே பக்ரைன்லையும் வாங்கக்கூடிய அடிக்கு டைரக்டாக ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணுறாங்க? ஈரானை கண்டிக்கிறாங்க. இதுக்கு இந்தியாவும் உறுதுணையாக இருக்குதோ அப்படிங்கிற அந்த அச்சமும் இருக்குது. அமெரிக்காவுக்கு ஜோர்டானில் ஒரு தளம் இருக்குது. அமெரிக்கா அந்த தளத்தை பயன்படுத்தி ஈரானை அட்டாக் பண்ணுச்சு. சமீபத்தில் ஜோர்டான் தளத்தில் அமெரிக்காவினுடைய தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாக்கப்பட்டுச்சு. இது 90 பேர் சேர்ந்து இயங்கினாதான் அந்த தாடு ஏவுகணை இயக்க முடியும். அவ்வளவு வலிமை பெற்றது. அது ரொம்ப அசால்ட்டாக ஈரான் வந்து வீழ்த்திட்டாங்க. இதை பார்த்து அமெரிக்காவுக்கு கடுப்பு. ஜோர்டானில் இருக்கக்கூடிய முவாபாக் சால்டி அப்படிங்கிற விமானப்படை தளம், அதில் இந்த பேர் போட்டிருக்கு இல்லையா, இந்த ஏவுகணையை ரேடாரோட சேர்த்து அடித்து உடைச்சாங்க. இதுவும் அமெரிக்காவுக்கு பெரிய லாஸ். என்ன பிரசாத், ₹1 ₹2 நட்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதான் கிடையாது. மதிப்பு தோராயமாக $1 பில்லியன் அளவிற்கு இழப்பு. இதில் தாடு ஏவுகணையினுடைய ரேட்டு மட்டுமே $300 பில்லியன் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பக்கம். பக்ரைனில் பில்டிங்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே அடித்து உடச்சிட்டாங்க. அப்போ அந்த நாட்டினுடைய அரசுக்கு கோபம் வருமா வராதா? இஸ்ரேலும் இந்தியாவும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலையில் திருதுப்புன்னு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. எல்லா இடத்துலையுமே வெடிப்புகளாக இருந்தது. டெல்லியில் கூட ஒரு இடத்துல வந்து வெடிப்பு நிகழ்ந்தது. ஆனால் அந்த ஈவெண்ட் வேறு, இந்த ஈவெண்ட் வேறு. இது இஸ்ரேலில் நடக்கக்கூடிய நிகழ்வு. டெல்லியிலையும் ஒரு பெரிய ஃபயராக இருந்தது, அது வேறு நிகழ்வு. இதில் இஸ்ரேலில் நடந்திருக்கக்கூடிய அந்த தாக்குதலில் ஏகப்பட்ட இந்தியர்களும் இறந்து போயிருப்பாங்களோ அப்படிங்கிற அச்சம் தொடர்பாக இந்தியாவினுடைய MEA, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், அவங்க இப்போ ஒரு ரிப்போர்ட்டை கேட்டிருக்காங்க. இது தொடர்பாக PTIயும் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போது நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சிலதை நம்ம பார்ப்போம். விழுப்புரம் பக்கத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு செயற்கையாக உருவாக்கப்பட்டது. LPG சிலிண்டருக்கான தட்டுப்பாடு தான் இருக்குது. ஆனால் பெட்ரோல் பங்க்லையும் அங்கே போய் நின்று மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 20 லிட்டரு கேனில் வந்து பெட்ரோலை வாங்கிட்டு போகக்கூடிய காட்சிகள் அரங்கிறது. இதை தட்டி கேட்க வந்தவங்க பின்னாடி இருக்கிறவங்க, நான் வாங்கினா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுக்கள் உங்களுக்கே தெரியும். சத்தம் அதிகமாக இருக்கும்போது மற்றவங்கெல்லாம் அமைதியாக போயிடுவாங்க. இப்போ இந்த நபர் பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்காரு. ரைட்டா? உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க, வேண்டான்னு சொல்லலை. இவ்வளவுத்தையும் வாங்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம்? சரி, இது ஒரு புறம். அப்படியே விழுப்புரத்தில் இருந்து பக்ரைன் பக்கம் போயிடுவோமா?
பஹ்ரைனில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய அட்டாக் ஒன்று நடந்திருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பஹ்ரைன் மக்கள் இந்த போருக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை, எதுக்கு நம்மளை போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி அரசுக்கு ஏகப்பட்ட ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் சிஎம் செல்லுக்கு மெயில் அனுப்புவோம்ல, அது மாதிரி ஏகப்பட்ட பஹ்ரைன் மக்கள் அரசுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவும் இப்போ இந்த ஆட்டத்தில் குதிச்சிருக்காங்க. ஒரு புறம் ஈரான் பஹ்ரைன்லையும் ஜோர்டான்லையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறத செய்தியாக சொல்கிறேன், அதனுடைய வீடியோ காட்சியை அடுத்து பார்ப்போம். இப்போது இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. ஒரு புறம் ஈரான்கிட்ட இருந்து இன்னொரு புறம் ஹிஸ்புல்லாவும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹிஸ்புல்லா அடிக்கக்கூடிய அடி கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்குது. ஒரே நாளில் 400 ஏவுகணைகள் ஏவியிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி திடுத்துப்புன ஆயுதங்கள் கிடைச்சது அப்படிங்கிறது தொடர்பாக இப்போது இஸ்ரேல் ஷாக் ஆகியிருக்காங்க. ஈரான் கிட்ட இருந்து தான் கிடைச்சிருக்கும், வேற வாய்ப்பே கிடையாது ஹிஸ்புல்லாவுக்கு இப்போதைக்கு ஆயுதங்கள் கிடைக்கிறதுக்கு. பஹ்ரைனில் அடி வாங்கியிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அந்த காட்சிகளை பாருங்கள். ஒரு பெரிய பில்டிங்கு, அந்த பில்டிங் மேலே அட்டாக் நடந்திருக்கு, ட்ரோன் டைரக்ட் ஹிட். இதுதான் இங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயம். சரியா? அடுத்ததா இது டைரக்டாக ஹிஸ்புல்லா இஸ்ரேல் இருக்கக்கூடிய கட்டடங்கள் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல். அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கர பிளாஸ்டாக நடந்திருக்கு. அப்போ ஹிஸ்புல்லா கிட்ட ஆயுதங்கள் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது இதன் மூலியமாக தெரியுது. லெபனானில் அமைதிப்படை ஒன்று செயல்படுறாங்க. அவங்களுடைய இயக்கம் அப்படிங்கிறது முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, லெபனான் அரசு இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தாத அரசாக இருக்குது. லெபனான் அரசே ஆயுதங்கள் ஏந்தாத போது உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 30,000 வீரர்கள் அங்கே அமைதிப்படை பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. அப்போ இந்த யூஎன்கான அந்த பீஸ் கீப்பர்ஸ் துப்பாக்கியோடு இருப்பாங்க. அவங்க எதையுமே இப்போ செய்ய முடியல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, லெபனான் அரசிட்ட இருந்து அனுமதி கிடைக்கல. அப்போது அடி மட்டுமே வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சைடில் இருந்து அவரோட நம்ம நாட்டினுடைய பிரதிநிதி பர்வதநேனி ஹரிஷ் அப்படிங்கிறவர் இப்போது வருத்தம் தெரிவிச்சிருக்கார். பொதுமக்களும் அடி வாங்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய யூஎன் பாதுகாப்பு படை அமைதிப்படையும் அடி வாங்குறாங்க. இது சரியான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 ஐநாவை சேர்ந்த உறுப்பு நாடுகளுடன் இப்போ இந்தியாவும் இணையுது. ஏன்? இவங்களும் தான் படைகளை அனுப்பிச்சிருக்காங்க, நம்ம ஆளுங்களும். அப்போ நம்ம ஆளுங்க அடி வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக இந்திய அரசுக்கும் வரும்ல, அதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. சரி, இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதல்கள் இப்போது தீவிரமடைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஹைஃபாவினுடைய பசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மின் உற்பத்தி நிலையம், அதில் பயங்கரமாக தீப்பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு. மேற்கத்திய ஊடகங்களும் இஸ்ரேலிய ஆதரவாளர்களும் இந்த செய்தி சேகரிப்பை பெருசாக செய்தியாக மாற்றுறாங்க. இந்த இடத்துல நடந்திருக்கக்கூடிய டேமேஜ் மட்டும் ஏகப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைஃபாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளங்களில் இந்த மின் உற்பத்தி நிலையம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மின் உற்பத்தி இல்லை அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே இஸ்ரேலில் இல்லாமல் போயிடும். கரண்ட்டு கட்டு, எண்ணெய் ஆலைகள் பூரமே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒட்டுமொத்த வருமானமும் காலியாயிடும். அப்போது இஸ்ரேல் உலக பொருளாதாரத்தில் இருந்து தன்னை பின்னோக்கி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. அதனால தான் இஸ்ரேல் பூம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கோம். இப்போ அந்த காட்சிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுதான் பசான் குரூப்புக்குரிய பவர் பிளான்ட் ஹைஃபாவில் இருக்கு, எப்படி பற்றி எரியுது பாருங்க. இப்படி எரிஞ்சதுக்கு பிறகு அந்த பவர் பிளான்ட்டை மறுபடியும் மீட்டெடுக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. ரெண்டாவது, சைனீஸ் இன்ஜினியர்ஸ் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. எங்கே? ஆயில் ஃபெசிலிட்டி, அது எங்கே இருக்குது அப்படின்னா போர்ட் சலாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட், அது ஓமன் நாட்டில் இருக்குது. ஓமனில் எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் வேலை பார்க்குறாங்க. ஏன், நம்ம இந்தியன்ஸ் கூட ஓமனு, கத்தாரு, துபாய் இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அதுக்குண்டான ஃபெசிலிட்டி அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க சார்ந்திருக்கக்கூடிய கம்பெனி. பட் வேலை பார்க்குறது இவங்க தானே போய் ஆகணும். அப்போது அந்த சைனீஸ் என்ன பண்ணுறாங்க, அது பற்றி எரியக்கூடிய காட்சியை ரெக்கார்டாக ஃபைல் பண்ணுறாங்க. ரைட்டா? இது தூரத்தில் இருந்து பதிவு செய்யப்பட்ட காட்சி தான். இதான் அவங்க தான் இங்கேருந்து பதிவு பண்ணுறாங்க. ட்ரோன் போய் அட்டாக் பண்ண போகுது, அவ்வளோ பெரிய பெரிய ஒரு மாசான ஒரு அட்டாக் அப்படிங்கிறாங்க. ஸோ இவ்வளவும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எது எப்படியோ நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ தான் ஈரான் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஒரு புறம் ட்ரம்ப் அவர்கள் போரை நிறுத்துகிறேன், எப்போ வேணாலும் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது
சீஸ் ஃபயருக்கு இப்போ ஈரான் வந்து சில கண்டிஷன்ஸும் போட்டிருக்காங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு ட்ரம்ப் ஓகே சொல்வாரா அப்படிங்கிறதும் கொஸ்டின் மார்க்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.